வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லேட்டஸ்ட்டாகவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க மகாநதி சீரியலில் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, வயிற்றெல்லாம் வந்து தொட்டு பார்க்குறாங்க, குழந்தைகிட்ட வந்து பேசுகிறாங்க. ஓகே, நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, அதனால தான் இப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை தலையில் தூக்கி வச்சு ஆடுவார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே குழந்தைத்தனமாக காவேரி. வேறு விஜய் ரொம்பவே குழப்பத்தோடு தான் வராரு. காவேரி எதுக்காக நமக்கு கால் பண்ணியிருப்பா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்த உடனே காவேரியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் காவேரி வெளியிலேயே வராத தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, மாமி கிட்டே ஹெல்ப் கேட்குறாரு. மாமி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன சொல்லு அம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் கேட்க, ஒன்றும் இல்லை காவேரி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், எப்படியாவது காவேரியை வெளியில் கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, என்ன விஜய் என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் கேட்க, மாமி ப்ளீஸ் மாமி கோவப்படாதீங்க, உங்ககிட்ட கேட்காம நான் வேறு யார்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பேசுறதன் மூலிமா என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நான் போய் எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாமியும் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போய் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் வந்து காவேரியோட காதில் வந்து சொல்கிறாங்க, விஜய் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. காவேரிக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது, இப்போ அங்கே போகலாமா, எப்படி போகிறது, வீட்டில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ற கவலையும் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்க தருணத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, சரி விஜய் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நீ வா காவேரி வந்துட்டியா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தெரியுமா நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்குறாங்க. காவேரி நீ தானே எனக்கு கால் பண்ணியிருந்த, என்ன கால் பண்ணியிருந்த, சும்மா தான் கால் பண்ணியிருந்தே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அது வந்து உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. என்ன வந்து போய் என்ன சொல்ல வந்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் வந்து பொறுமையாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் ரொம்பவே குழப்பத்தோடு என்ன பண்ணுறாங்க, காவேரி சொல்லலாம் வர தருணத்திலே, காவேரி என்னாச்சு இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, சரி காவேரி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. தாத்தா பாட்டி பார்க்க போயிருந்தல்ல, ஆமாம் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை காவேரி, நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து நினைவெல்லாம் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மையாலுமேவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்க, ஆமாம் காவேரி உண்மையாலுமே தான் சொல்கிறேன். சரி அப்புறம் என்னாச்சு, நல்லா பேசுகிறாங்களா இப்போது, பரவாயில்லையா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது மட்டும் இல்லாமல், சரி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா வெண்ணிலா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறதன் மூலிமா விஜய் ரொம்பவே அமைதியாக நிற்கிறாரு. என்னாச்சு ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லை இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் குணமாயிருக்கா போல், இந்த சமயத்தில் நம்மளோட கல்யாண விஷயத்த நம்ம வந்து வெண்ணிலா கிட்ட சொன்னால் சரி வருமானு எனக்கு தெரியல, அது இல்லாமல் திரும்பவும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது காவேரி, அதான் நிதானமாக சொல்லலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட காவேரிக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. இவர் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி. என்ன காவேரி நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓகேங்க சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தன்னோட கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லாமல் இருக்காங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம சொல்லக்கூடாது, ஏற்கனவே வந்து வீட்டில் சூழ்நிலையும் சரியில்லை, இந்த சமயத்தில் நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக வேறு மாதிரியான பிரச்சனைகள் தான் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சொல்லாமல் இருக்காங்க. விஜய் வந்து வெண்ணிலாவோட விஷயத்த கண்டிப்பாக சொல்லாமல் இருந்திருந்தால் காவேரியும் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க, தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும். பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு விஜய் வந்து காவேரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தை பற்றி வெண்ணிலா கிட்ட மறைச்சிருக்காரோ, அதுக்கப்புறமா தான் காவேரி விஜய் கிட்ட தான் கர்ப்பமாக இருக்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்களோ, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.